ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 7.1ல் சம் 1 பார்க்க போகிறோம். நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஏன் வந்து நான் இந்த யூனிட் டீச் பண்ணும்போது ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட் ஒரு ஃபேவரட் யூனிட் இது. ஏன்னா ரொம்ப ஈஸியான யூனிட், ரொம்ப ஜாலியாக இருக்கும், படிக்கும்போது ரொம்ப சிரமமே படாமல் ஹாப்பியாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய இடத்துல ஆன்சர்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அதில், அந்த மாதிரியும் நிறையா அமையும். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா. ரொம்ப சிம்பிளான யூனிட் இது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, இதை வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நம்ம சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுன்னா, distance d is equal to formula என்னன்னா root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் வந்து ஒரு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. சரி மேம், x2 என்னது, x1 என்னது, இதெல்லாம் எனக்கு தெரியாது என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு கோஆர்டினேட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸில் 2,3 இது என்னென்னா x1, y1. சேம் லைக் 4,1 வந்து எப்படி மென்ஷன் பண்ணணும்னா x2, y2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா வேல்யூ, இதில் எழுதிடலாம். x1 is equal to 2, y1 is equal to 3, x2 is equal to 4, y2 is equal to 1. தெரியுதா? சப்போஸ் இது எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும், இந்த யூனிட் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியான யூனிட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ டக்குன்னு நம்மளை மிஸ்டேக் பண்ண வச்சுரும் இந்த யூனிட். ஏன்னா நம்ம இப்போ கமா போடுறோம், இங்கே 1 போடுறோம், இதெல்லாம் செய்யும்போது இன்பிட்வீன் சம் மைனஸ் வரும், இந்த இடத்துல நம்பரு நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் கொடுப்போம். அப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம், நம்ம எழுதுகிற அவசரத்தில் இன்ட்ரெஸ்ட்டில் அதை விட்டுட்டு போயிடுவோம். அதனால் எழுதும்போது நம்ம ஒரு தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த சம்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சோடனே மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ணுவோமா. அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலாவில் ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, x2 வந்து 2 மைனஸ் x1 இஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்ன இருக்குது, y2 வந்து 1 மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன இருக்குது 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 2லேருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ண முடியும், 4லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டுருவோம். அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 2s are 4 ப்ளஸ் இதை 2 ஸ்கொயர் இருந்தால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். 8 வந்து எல் டிவிஷன் போட்டு பார்ப்போமா, 2ல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 2s are 8, அகெயின் 2 2s are, அப்போ வந்து ரூட்டுக்குள்ளே என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2ன்னு கிடைக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் 2 இருந்தால் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு 2 வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்போ 2√2 அதான் டியோட ஆன்சர், டிஸ்டன்ஸ். சரியா? எந்த யூனிட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணல, அதனால் நம்மளும் எந்த யூனிட்டும் மென்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் செய்ய போயிடலாமா. இதில் கொடுத்துருக்க வேல்யூவை ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கு, -5,7 அண்ட் -1,3 இதுதான் அந்த வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் போகலாமா. சொல்யூஷன் நமக்கே தெரியும், இதில் என்ன இப்படி வேணால் மார்க் பண்ணிக்கோங்க டைரெக்டாக, இதெல்லாம் ஜஸ்ட் 2 மார்க் தான். இப்போ என்ன ஒரு x1 y1, இது x2 y2, ஒரு சமுக்கு தான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதணும் அப்படின்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, that is equal to x2 ஓட வேல்யூ என்ன வருது, நான் கவனிங்க சொன்ன மாதிரி மைனஸ் வந்துருச்சா, -1, x1ஓட வேல்யூ மைனஸ், இங்கே ஆல்ரெடி x1க்கு மைனஸ் முன்னாடி இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, அப்போ 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகி 5 வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் அடுத்து y2ஓட வேல்யூ என்ன இருக்குது 3 மைனஸ் y1ஓட வேல்யூ 7 த ஹோல் ஸ்கொயர், ரெண்டுலேயும் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டோம்னா இதில் என்ன கிடைக்கும், 2 டிஃபரன்ட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ 5ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4, அதோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும், 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 4 4s are 16 ப்ளஸ் 4 4s are 16, 16 16s are 16 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 32. அப்போ 32க்கு நம்ம இந்த சைடு எல் டிவிஷன் போட்டு பார்ப்போமா. எல் டிவிஷன் போட்டால் என்ன கிடைக்கும், 2 டேபிளில் போட்டால் 1 2 is 2, ரிமைனிங் 1 4 2s are 12, 4 2s are 8, 1 2 is 2, ரிமைனிங் 1 6 2s are 12, 6 2s are 12. திருப்பி ரூட் போட்டோம்னா 2 போட்டோன்னா என்ன 8 2s are 16, திருப்பி 2 போட்டால் 4 2s are 2, திருப்பி 2 போட்டால் 2 2s are. அப்போ எப்படி எழுதணும் இந்த ஆன்சரை, ஹவு மெனி டைம்ஸ் 2 இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம், 2 × 2 × 2 × 2 × 2.
தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் 2 இருந்தால் நான் என்ன சொன்னேன் போன சம்லேயே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு டம்ரும் மல்டிபிளாக 2 டைம்ஸ் வரணும். சேம் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வந்துடும். இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எழுதணும். இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகி ஒரு 2 வெளியில் வரும். அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு 2ல் ஒரு 2 வெளியில் வந்துடும். ரிமைனிங் இருக்க √2 மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 2 2s இதை மட்டும் 4√2. இப்படி தான் ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை, எதுவுமே தியரி. போன சம்மில் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய தியரட்டிக்கலாக நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தியரம் இது பண்ணி அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணோம். இதில் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், யூ கேன் சால்வ் த சம். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா, ஒரு லெட்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஒன்றுமே செய்ய வேணாம். இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் போதும். இப்போ தேர்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாயிண்ட்டு, அதோட வேல்யூ எழுதிக்கலாமா? a, b மைனஸ் a, மைனஸ் b. ஓகேவா? சம்டைம்ஸ் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், அதை நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. இதே மாதிரி இன்னும் நிறையா போக போக சம்ஸில் என்ன வரும்னா ஏவும் வரும், அதே கோஆர்டினேட்டில் சம்டைம்ஸில் 9ம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாதி ப்ராப்ளம் செஞ்சுட்டு வந்திருப்போம். சம்டைம்ஸ் ஏதாவது எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஏவையும் 9ஐயும் ஒரே மாதிரி நான் போட்டு வச்சுருப்பேன். நான் அப்படி பண்ணி வச்சுருந்துருப்பேன். பண்ணி வச்சுட்டு எது ஏ எது 9 செஞ்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாகும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து செய்ய ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும் எக்ஸாமில். அதனால் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக நீட்டாக எழுதிட்டு வரணும். இப்போ இதில் எழுதினோன்னா x1 y1 x2 y2. கரெக்டாக? இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் ஏ மைனஸ் x1ஓட வேல்யூ என்ன வருது? x2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன வருது? y2 மைனஸ் y1. y2ஓட வேல்யூ என்ன வருது? மைனஸ் பி மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ மைனஸ் ஏவையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 2b த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் 1b மைனஸ் b வந்து ஆட் பண்ணோன்னா மைனஸ் 2bன்னு கிடைக்கும். மைனஸ் 2b த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ரூட் ஆஃப் இங்கே என்ன கிடச்சிரும்? ஏ இது வந்து நெகட்டிவ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கு மேலே ஸ்கொயர் இருக்குன்னா அதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா இங்கே பார்த்தோம் தெரியுதா, இப்போ வந்து 2 2 இருக்குன்னா அதுக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த டேர்மை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா மைனஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிரும். ஏவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் ஆயிரும். இப்போ அதே மாதிரி மைனஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிரும். பி ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இது ரெண்டில் என்ன இருக்குது? 2 மட்டும் இருக்கா? இப்போ ரூட் ஆஃப் 4 காமனாக எடுத்தோன்னா உள்ளே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே 4 காமனாக இருக்கனால 4 வெளியில் எடுத்துட்டோம். சப்போஸ் இந்த 4 ரூட் அவுட்டே நம்ம வெளியில் எடுத்துருவோம். 4 ரூட் அவுட் எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா எல் டிவிஷன் என்ன வரும்? 2 2s are 4 அப்படின்னு வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் என்ன வந்துடும்? 2 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஆன்சர் வரும். கரெக்டாக? இப்போ இங்கே ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்க எல்லா நம்பருமே ஸ்கொயரை விட்டு வெளியில் வரணும்னா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டேர்மில் இருக்கணும். அப்போ இங்கே வந்து 2க்கு மேலே மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த 2 மட்டும்தான் ரூட் அவுட் வெளியில் வரும். இவங்களுக்கு மேலே ஸ்கொயர் இல்லை. அப்போ இது வந்து என்ன பண்ணாது? இந்த ஹோல் டேர்ம் ரூட்டை விட்டு வெளியில் வராது. அவ்வளோதான் ஆன்சர்.